வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். அமைச்சர் பொன்முடி மீதான வழக்கு விசாரணை தேதி மாற்றம் செய்யப்பட்டு வருகின்ற மார்ச் 12ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளை நடைபெற இருந்த ஜாக்டோ ஜியோ போராட்டம் வாபஸ் பெறப்பட்டுள்ளது. பாஜகவிலிருந்து விலகிய நடிகை கௌதமி அவர்கள் தற்பொழுது அதிமுகவில் இணைந்துள்ளார். டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளுடன் இன்றிரவு மீண்டும் பேச்சுவார்த்தை நடக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட ஆட்சியர்கள் வளாகத்தில் சிறப்பு கல்விக் கடன் முகாம்கள் நாளை அரசு நடத்துகிறது என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் மீதான ஜாமீன் மனு விசாரணை நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மக்களவைத் தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்பாக நடக்கும் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வருகின்ற 16ஆம் தேதி டெல்லி செல்ல உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. திருப்பதியில் நாளை முதல் வருகின்ற 17ஆம் தேதி வரை சிறப்பு தரிசன சேவை ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பாஜக அரசு கொண்டு வர முயற்சிக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிராக தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தனி தீர்மானம் கொண்டு வந்த நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர். சட்டப்பேரவையில் முன்னாள் முதலமைச்சர் ஓ.பன்னீர்செல்வம் அவர்களின் இருக்கை மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு போட்டியிட காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி அவர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்று தனி தீர்மானம் கொண்டு வந்துள்ளார். கோவில்களில் காணிக்கையாக வரும் தங்கத்தை உருக்கி வங்கியில் முதலீடு செய்வதன் மூலம் ஆண்டிற்கு 25 கோடி ரூபாய் வருமானம் கிடைக்கப்பட உள்ளதாக அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களின் நினைவிடத்தில் நடிகர் MS பாஸ்கர் அவர்கள் நடிக்கும் திரைப்படத்தின் பெயரை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வெளியிட்டார். நாடு முழுவதும் CBSE பாடத்திட்டத்தில் பயிலும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு 15ஆம் தேதியாகிய நாளை பொதுத் தேர்வு தொடங்கி நடைபெற உள்ளது. அபுதாபியில் கட்டப்பட்டுள்ள முதல் இந்து கோவிலான நாராயணன் சுவாமி கோவிலை இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைக்க உள்ளார். 75,000 கோடி ரூபாய் செலவில் 1 கோடி வீடுகளுக்கு மாதம் 300 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கும் பிரதமர் சூர்யா கர் என்ற திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குரூப் 4 பணிக்கான தேர்விற்கு தயாராகும் விண்ணப்பதாரர்களுக்கு தஞ்சாவூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தின் சார்பில் கட்டணமில்லா பயிற்சி வகுப்பு இன்று தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று திருச்செந்தூரில் மாசி திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்குகிறது. தமிழக மாணவர் முகுந்த் பிரதீஷ் அவர்கள் JEE தேர்வில் அகில இந்திய தரவரிசையில் முதலிடம் பிடித்துள்ளார். மேலும் இவருக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்காக பயன்படுத்தப்படும் UPI சேவை இனி பிரான்ஸ், சிங்கப்பூர், ஐக்கிய அரபு அமீரகம், மொரீசியஸ், இலங்கை, நேபாளம் மற்றும் பூட்டான் ஆகிய 7 நாடுகளிலும் பயன்படுத்த முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களுக்கான தேர்விற்கு இன்று முதல் வருகின்ற மார்ச் 15ஆம் தேதி வரை மேற்கண்ட இந்த இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. 23 வயதே ஆன பழங்குடியின பெண் நீதிபதி ஸ்ரீபதிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆவடியில் நடைபெற்ற ரோஸ்கார் மேளாவில் 191 பேருக்கு பணி நியமன ஆணையை மத்திய இணையமைச்சர் நாராயணசுவாமி அவர்கள் வழங்கினார். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்து 1 சவரன் 46,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 75 ரூபாய் 50 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.